ஓம் சுவாமி விவேகானந்தாய நமக. ஓம் சுவாமி விவேகானந்தாய நமக. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்விலிருந்து ஒரு சம்பவத்தை பார்ப்போம். விவேகானந்தர் சிறுவனாக இருக்கும் பொழுது தியானத்திலே அவருக்கு மிக ஈடுபாடு அதிகமாக இருந்தது. மற்ற மாணவர்கள் மற்ற விளையாட்டுகளில் அவர்கள் விரும்புவார்கள். நரேன் சிறுவனாக இருக்கும்போது விவேகானந்தருடைய பெயர் நரேன் என்பதார். நரேனுக்கு பிடித்த விளையாட்டு எது என்றால் தியான விளையாட்டு. அதனால் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து அவரது வீட்டில் ஒரு மேல் மாடியில் ஒரு அறையில் உட்கார்ந்து தியானம் செய்வது வழக்கம். அப்படி அவர்கள் உட்கார்ந்து நண்பர்களுடன் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாகப்பாம்பு, கோப்ரா, அங்கு ஊர்ந்து வந்தது. அந்த பாம்பை பார்த்ததும் மற்ற நண்பர்கள், சிறுவர்கள் எல்லோரும் பயந்து அலறி அடித்து ஓடிவிட்டார்கள். ஆனால் நரேனோ அசையாது கண்களை மூடி அமைதியாக தியானத்திலே ஆழ்ந்திருந்தான். அந்த பாம்பு வந்தது கூட தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த பாம்பு சென்று விட்டது. நரேன் பிறகு தியானம் கலைந்து பார்த்தான். நண்பர்கள் அங்கே இல்லை. அவரது இதை எதை காண்பிக்கிறது என்றால் மன ஒருமைப்பாடு, தியானம், ஒருநிலைப்பட்ட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் எப்படி கிடைக்கும்? மன ஒருமைப்பாடு, எண்ணங்களை ஒரே இடத்தில் செலுத்தி அதிலேயே மூழ்கி இருந்தால் அந்த மனம் வேறு பக்கம் அது செல்லாமல் இருக்கும். அந்த மன ஒருமைப்பாட்டிற்கு சிறந்த விளக்கமாக நரேனை கூறலாம்.